ஆண்டவர் இயேசுவின் அன்பான நாமத்தில் பிதாவாகிய தேவனை வணங்கி மகிழ்கிறேன். ஏலியின் மருமகள், பினகாசுடைய மனைவி, இதுதான் சிந்திக்கக்கூடிய இன்றைய செய்தி. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்டபோது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாகப்போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். நாம் அதிகமாய் ஏலியின் காரியத்தையும் ஏலியின் பிள்ளைகளை பற்றியும் நாம் செய்திகளில் கேட்டது உண்டு. ஆனால் அப்படியே கேட்கின்ற போது பிள்ளைகளுடைய துன்மார்க்கத்தை பற்றியும் ஏலி பிள்ளைகளை வளர்த்தின விதத்தில் கோளாறு இருந்ததை பற்றியும் நாம் சிந்திக்கிறோம். அதிகமாய் செய்திகளிலும் கேட்கிறோம். ஆனால் ஏலியின் மருமகள் பினகாசுடைய மனைவியை பற்றி நாம் அதிகமாய் சிந்திப்பதில்லை. இந்த காரியங்களை நாம் பார்க்கின்ற போது எடுத்த எடுப்பிலேயே பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து 1 சாமுவேல் புத்தகத்தை வாசிக்கின்ற போது நமக்கு எடுத்த எடுப்பிலேயே தெரிகின்றது, இங்கே ஏலி என்னும் ஒரு ஆசாரியனுடைய சரித்திரம். இந்த ஏலிக்கு 2 பிள்ளைகள், பினகாஸ், ஓப்னி. இந்த 2 பேரும் நல்ல வாலிபர்களாக இருக்கிறார்கள். நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலயத்தின் ஆசாரியனாக ஏலி இருக்கின்ற போது அவனுடைய பிள்ளைகள் நல்ல வாலிப வயதுடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்துவதற்கு ஏலி தவறிவிட்டான் என்று சொல்லலாமா? அல்லது பிள்ளைகள் தன்னுடைய தகப்பன் ஏலியினுடைய பேச்சை கேட்காமல் தான் தோன்றித்தனமாக அங்கும் இங்கும் செயல்பட்டார்கள், அப்படியும் இப்படியுமாக வாழ்ந்தார்கள், தகப்பனுடைய பேச்சை புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? பிள்ளைகளை எப்படி வளர்த்த வேண்டும் என்கின்ற விதத்தில் ஏலி தவறினானோ இல்லையோ, ஆனால் பல விதத்தில் அவன் சில ஆலோசனைகளையும் சில கண்டிஷன்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். பிள்ளைகள் அதை அலட்சியப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, ஓப்னிக்கு திருமணம் ஆகியிருக்கிறதா என்று வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியாவிட்டாலும் அவனுடைய சகோதரன் பினகாசுக்கு திருமணமாகிவிட்டது. நல்ல வாலிப வயது, ஒரு 25-30 வயது இருக்கலாம். அவன் திருமணம் செய்ததற்கு பிறகு கூட அவனுடைய வாழ்க்கையை நாம் வாசித்து பார்க்கின்ற போது மிகவும் அக்கிரமமான சிந்தைகள், மிகவும் மோசமான வாழ்க்கை. அருமையான ஒரு பெண்மணியை திருமணம் செய்துவிட்டான். திருமணத்துக்கு பிறகும் அவனுடைய வாழ்க்கை மாறினதாக தெரியவில்லை. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது அவர்களுடைய அக்கிரமம் பெரிது என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய அக்கிரமத்தை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு பொறுப்பான வாலிபர்களாக இருக்கிறார்கள். ஆசாரியனுடைய பிள்ளைகள். பரிசுத்த வேதாகமம் அவர்களையும் ஆசாரியர்கள் என்றே சொல்லுகிறது. அந்த அளவிற்கு மிகவும் பொறுப்பு வாய்ந்த, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்ற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிதாபகரமான வாழ்க்கையாக இருந்தது. பினகாசுக்கு திருமணமாகி இருக்கிறது. ஆனாலும் அந்த துன்மார்க்கனுக்கு மனைவியாய் அமைந்தவள் அவளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது போலவே வாழ்ந்தாள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவளை பற்றி நாம் பார்க்க முடிவதில்லை. பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பினகாசுடைய மனைவியை பற்றி 4 வசனங்கள் மட்டுமே இருக்கின்றது. ஆனால் அவளுடைய பெயரை கூட நாம் தெரிந்து கொள்ள முடியாதபடி அந்த பெயர் அடைக்கப்பட்டு விட்டது, மறைக்கப்பட்டு விட்டது.
அவளுடைய வாழ்க்கையின் நிலையை இந்த சம்பவத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது அப்படியே நாம் கடந்து போய் விடுகிறோம். 19ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவளுக்கு அதிர்ச்சி தரும் செய்திகள் 2, மகிழ்ச்சி தரும் செய்தி 1. அதாவது பெலிஸ்தரோடு யுத்தம் செய்வதற்காக அவர்கள் போகிறார்கள், பெலிஸ்தர் வெற்றி பெறுகிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இஸ்ரவேலர் ஒரு தீர்மானம் செய்கிறார்கள், உடன்படிக்கை பெட்டியை தேவனுடைய ஆலயத்திலிருந்து சீலோவிலிருந்து எடுத்து சென்றால் வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் பெட்டியை எடுத்து கொண்டு போகிறார்கள். ஆனால் அந்த பெட்டிக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் ஏலியின் குமாரர்களாகிய ஓப்னியும் பினகாசும். அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து பெட்டியோடு கூட அவர்கள் பயணித்து போனதினால் பெட்டி பிடிபட்டு போய்விட்டது. பரிசுத்த வேதாகமத்தில் முதன் முறையாக நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அடுத்தவர்களிடத்தில் அடமானம் போவது போல போய்விட்டது. காரணம் என்னவென்றால் இந்த ஆசாரியர்களுடைய இரண்டு பேருடைய செய்கைகள் தான். 19ஆம் வசனத்தில் அதிர்ச்சி தரும் செய்தியையும் மகிழ்ச்சி தரும் செய்தியையும் பார்க்கின்ற போது 20ஆம் வசனத்தில் அவளுக்கு ஒரு சுக பிரசவம் நடக்கிறது. ஆனால் நீ ஆண் பிள்ளையை பெற்றாய் என்று அந்த சுற்றி இருக்கின்ற பெண்மணிகள் சொல்லுகின்ற போது கூட அவள் சிந்தை வைக்கவில்லை பிள்ளையின் மேல். 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம், அவளுடைய சிந்தையும் அவளுடைய கவனமும் அவளுடைய எண்ணமும் எல்லாம் எதின்மேல் இருந்தது என்றால் இஸ்ரவேல் மகிமையுள்ள ஒரு நாடாகவும் பெட்டி மகிமையுள்ள ஒரு பெட்டியாகவும் இருக்கிறது என்பதை அவள் நினைத்து கொண்டிருந்தாள். இப்பொழுது பெட்டி பறிபோய் விட்டது. பெட்டியை பெலிஸ்தர் எடுத்துக்கொண்டார்கள். அப்படி இருக்கின்ற போது 21ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்று சொல்லி தான் பெற்ற பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயர் வைக்கிறாள். இக்கபோத் என்றால் பரிசுத்த வேதாகம அகராதிகளை புரட்டி பார்க்கின்ற போது, வேதாகம விளக்க உரைகளை பார்க்கின்ற போது இக்கபோத் என்றால் மகிமை எங்கே என்று பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இக்கபோத் என்கின்ற வசனம் பரிசுத்த வேதாகமத்தில் அந்த பெயர் 2 முறை மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. 22ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், தேவனுடைய பெட்டி பிடிபட்டதினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. அவளுடைய கவனமெல்லாம் பெட்டியின் மீதும் இஸ்ரவேலின் மீதும் இருந்ததாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கைப்படாத ஒருவனுக்கு அவள் வாழ்க்கைப்பட்டு விட்டாள். இப்பொழுது பினகாஸ் ஒரு அக்கிரமக்காரனாகவே வாழ்ந்து வருகிறான். ஆனால் ஆசாரியன் ஏலியினுடைய மகன் என்ற அடைமொழியோடு அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த பினகாசுடைய மனைவி வெளியில் சொல்ல முடியாத வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நாம் இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அடுத்த வசனத்திற்கு உடனடியாக அந்த காரியத்தை மறந்து அடுத்த வசனத்திற்கு அடியெடுத்து வைக்கிறோம். ஆனால் சில சூழ்நிலைகளில் சில பேருடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கின்ற போது நாம் பரிசுத்த வேதாகமத்தை கொஞ்சம் சிந்தித்து நிறுத்தி நிதானமாக வாசித்து பார்க்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தவே செய்கிறார். இவள் எங்கேயோ இருந்தவள். இவள் தன்னுடைய தகப்பன் வீட்டிலும் தன்னுடைய சகோதரர்களோடும் தாயோடும் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை ஒரு ஆசாரியனுடைய மகன் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். அந்த ஆசாரியன் என்கின்ற அந்த குடும்பத்தைத்தான் அவர்கள் பார்த்தார்களே தவிர ஆசாரியனுடைய மகன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான் என்பதை பார்க்க தவறிவிட்டார்கள். இது இன்றைக்கும் கூட இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஆவிக்குரிய சபைகளிலும் கூட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த மற்ற கிறிஸ்தவ சபைகளிலும் கூட அல்லது வெளியில் இருக்கின்றவர்கள் கூட புறமதத்தினராக கூட இருக்கலாம், யாராக இருந்தாலும் பெண்களை திருமணம் செய்து கொடுக்கின்ற போது அவர்கள் அங்கே வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தகப்பனோடு தாயோடு சகோதரர்களோடு இப்படி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அதே வாழ்க்கையை அந்த பெண்மணிகள் வருகின்ற வீட்டிலும் எதிர்பார்க்கத்தான் செய்வார்கள். ஆனால் அதற்கேற்ற குடும்பத்தைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும். பல மாநிலங்கள் மாறியிருக்கலாம், மாவட்டங்கள் மாறியிருக்கலாம், ஊர் மாறியிருக்கலாம், பட்டணம் மாறியிருக்கலாம், ஜனங்கள் மாறியிருக்கலாம்,
குடும்பம் மாறி இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த புதியதாக யாருக்குமே தெரியாத முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு குடும்பத்தோடு ஒரு பெண்மணி வந்து வாழத் தொடங்குகின்ற போது அவளுடைய வாழ்க்கையை பற்றி புருஷனும் நினைத்து பார்க்க வேண்டும், புருஷனுடைய தாய் தகப்பன்மாரும் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை, எப்படிப்பட்ட சுதந்திரத்தை விட்டு அந்த பெண்மணி வந்து விடுகிறாள். அப்படி இருக்கின்ற போது அதே சுதந்திரத்தை நாமும் கொடுத்து, அதே உரிமையை நாமும் கொடுத்து அந்த வருகின்ற அந்த பெண்மணிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே பரிசுத்த வேதாகமத்தை படித்து பார்க்கின்ற போது நாம் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த 20ஆம் வசனத்தில், கடைசி வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது அவள் சாகப் போகிற போது என்று பார்க்கிறோம், வாசிக்கிறோம். அவள் சாகப் போகிற போது. அப்படியானால் நாம் இந்த அதிகாரத்தை எல்லாம் வாசித்து வருகிறோமே, அவள் மரித்து போய் விட்டாளா? அந்த நேரத்தில் அவள் இறந்து போய் விட்டாளா? பிரசவத்தில் அவள் இறந்து போய் விட்டாளா என்கின்ற ஒரு சிந்தையெல்லாம், அந்த கவனமெல்லாம் நாம் கொள்ளாதபடி நாம் அடுத்த வசனத்திற்கு போய்விடுகிறோம், அடுத்த அதிகாரத்திற்கு போய்விடுகிறோம். ஆனால் கொஞ்சம் நின்று நிதானித்து பார்க்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கின்றவர்களுடைய இதயத்திற்கே கொடுத்து விட்டார். அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்களோ அப்படியே அது இருக்கும். என்னை பொறுத்தவரை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சில வேதாகம விளக்க உரைகளை எல்லாம் பார்க்கின்ற போது இவளுடைய வாழ்க்கையிலும் இக்கபோத்துடைய வாழ்க்கையிலும் ஏதாவது சம்பவங்கள், வரலாறுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கின்ற போது வசனங்களை தவிர வேறொன்றுமே அங்கே கொடுக்கப்படவில்லை. நம்மை பொறுத்தவரை அவளுக்கு தானமாக இன்னொரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தெளிவாக வசனங்களின் மூலமாக தெரிந்து கொள்கின்ற உண்மை. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற போது அவளுக்கு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கின்ற போது சில வசனங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்ற போது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் அங்கே அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். அமரியா என்கின்றவனுடைய குமாரன் அகிதூப் என்பவன் இந்த பெண்மணியை திருமணம் செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். திருமணம் செய்கிறான் என்று வேதாகமத்தில் இல்லை, திருமணம் செய்திருக்கக்கூடும். ஏனென்றால் இந்த 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற போது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். இந்த இடத்துல தெளிவாக நாம் வாசிக்கிறோம் என்னவென்றால், சீலோவிலே ஏலி உடன்படிக்கை பெட்டி, ஏலி அந்த இருக்கின்ற அந்த ஆலயம் இருக்கின்ற இடம் சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்தவன் ஏலி, அவனுடைய குமாரன் பினகாஸ், அவனுக்கு பிறந்த பிள்ளைதான் இக்கபோத். அந்த பெண்மணி பெயர் வைத்தால் இக்கபோத் என்று. அந்த இக்கபோத்தின் சகோதரன் என்றால் அந்த இக்கபோத்துக்கு பிறகு, இக்கபோத்தை பெற்றதற்கு பிறகு பினகாஸ் இறந்து விடுகிறான். அப்படியானால் அந்த பெண்மணி தனியாக இருக்கின்ற போது எப்படி இக்கபோத்துக்கு ஒரு சகோதரன் இருக்க முடியும்? அதனால் இந்த வசனத்தை வாசிக்கின்ற போது இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். இந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய என்று பார்க்கின்ற போது அகிதூப் என்கின்ற ஒரு ஆசாரியன் இந்த பெண்மணியை திருமணம் செய்திருக்கிறான். அது எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த அகிதூப் என்பவன் அமரியாவின் குமாரன் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த பெண்மணியினுடைய பெயர் கொடுக்கப்படாவிட்டாலும் அந்த பெண்மணியினுடைய, அதாவது பினகாசுடைய மனைவியின் பெயர், இந்த இக்கபோத்துடைய தாயின் பெயர் கொடுக்கப்படாவிட்டாலும் அந்த பெண்மணியினுடைய கணவன் பெயர் அகிதூப். அவன் கொஞ்ச நாட்கள் கழித்து அவனுடைய பிள்ளை பிறக்கிறது, அவன் பெயர் அகியா. இந்த அகியா சவுல் யோனத்தான் ஆட்சியில் ஆசாரியனாக இருந்திருக்கிறான்.
அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 22:9 வாசிக்கின்ற போது அங்கே இந்த இந்த அகிதூபுக்கு 2வது மகன் பிறக்கிறான். அவனுடைய பெயர் அகிமெலேக். அவன் தாவீது சவுலுக்கு பயந்து அங்கும் இங்குமாக வனாந்தரங்களில் நடந்து கொண்டு இருக்கின்ற போது இவன் தாவீதுக்கு பக்கபலமாகவும் ஆசாரியனாகவும் இருந்தவன். இவன் 2வது மகன், அதாவது சாதோக்குக்கு பிறகு அகிதூபுக்கு பிறந்த சாதோக்குக்கு பிறகு அகிதூப் திருமணமானதற்கு பிறகு அகியா மூத்த குமாரன், 2வது அகிமெலேக். இவன் தாவீது அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டு இருக்கின்ற போது ஆசாரியனாக இருந்தவன். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சாதோக் என்கின்ற ஒரு மகன் பிறக்கிறான். அகிமெலேக், இந்த அகிதூபுக்கு. சாதோக் 3வது மகன். இவன் தாவீதுடைய ஆட்சி காலத்தில், அதாவது யோவாப் படைத்தலைவனாக இருக்கின்ற போது இவன் தாவீதினுடைய ஆட்சி காலத்தில் இவன் ஆசாரியனாக இருந்தான். இவன் சாதோக், இவன் 3வது மகன். அப்படியானால் இந்த இக்கபோத், இந்த பெண்மணி பினகாசுடைய மனைவி சாகப் போகிற நேரத்தில் என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு அவளுக்கு மறைக்கப்பட்ட வாழ்க்கை எத்தனை வருடமாக இருந்தது என்று நாம் பார்க்க முடிகிறது பரிசுத்த வேதாகமத்தில். இக்கபோத் பிறக்கின்ற போது இவளுடைய வயது ஏறத்தாழ 25 இருக்கலாம். ஏனென்றால் பினகாசு ஒரு 30-35 வயது உள்ளவனாக இருந்தான், வாலிபனாக இருந்தான் அந்த நேரத்தில் பினகாசுடைய மனைவி பிரசவ சமயத்தில் இருக்கின்ற போது, பிரசவிக்கின்ற போது, இக்கபோத் என்கின்ற பிள்ளையை பிரசவிக்கின்ற போது இந்த பெண்மணியினுடைய வயது 25 இருக்கலாம். அகிதூப் அதற்கு பிறகு ஒரு 5 வருடம் கழித்து அகிதூப் என்கின்ற ஆசாரியன் இவளை திருமணம் செய்கிறான். அப்பொழுது இவளுடைய வயது ஏறத்தாழ 30 வயது இருக்கலாம். அகியா என்கின்ற அகிதூபுக்கு இந்த பெண்மணி அகியா என்கின்ற ஒரு மகனை பெற்றெடுக்கின்ற போது இவளுடைய வயது 35ஆக இருக்கலாம். அகிமெலேக் பிறக்கின்ற போது இவளுடைய வயது 38ஆக இருக்கலாம். சாதோக் பிறக்கின்ற போது 40 வயதாக இருக்கலாம். 2-3 வயது தான் நான் அடுத்த பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட வயது. 35 அகியா, அகிமெலேக்கு 38வது வயதில், சாதோக் பிறக்கின்ற போது 40வது வயதில். ஏறத்தாழ 60 வயது வரை இவள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கின்றவர்களுடைய இதயத்துக்கே அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டதினால் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று. அந்த ஆராய்ச்சியின் பலனாக நாம் வாசிக்கின்ற போது ஏறத்தாழ குறைந்தது 60லிருந்து 70 வயது வரை இவள் வாழ்ந்திருக்கலாம். ஏனென்றால் இவள் பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தவள். பினகாஸ் என்கின்ற ஒரு துன்மார்க்கனுக்கு எந்த விதமான ஆலோசனை சொன்னாலும் எடுபடாத ஒரு நிலைமையில் இருந்தவள். இவளுடைய வாழ்க்கை வெளியில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை. அதாவது தாவீது அபிகாயில் என்கின்ற ஒரு பெண்மணியை மணக்கின்ற போது அபிகாயில் தன்னுடைய கணவனாய் இருந்த நாபாலை பற்றி என்ன அவன் காரியங்கள் செய்தானோ அதையெல்லாம் தாவீதினிடத்தில் மறைக்காமல் சொல்லிவிட்டாள். அவன் பைத்தியக்காரன் என்றே சொல்லிவிடுகிறாள் அபிகாயில். ஆனால் இந்த பெண்மணியை பொறுத்தவரை ஒருத்தரிடத்திலும் ஒரு வார்த்தையும் அவள் சொல்லவில்லை. தன்னுடைய மாமனார் தன்னுடைய கணவனை மாமனார் வளர்த்தின விதம் சரியில்லை என்றோ, அல்லது பையன்கள் செய்யக்கூடிய துன்மார்க்கம் பற்றியோ, அல்லது தன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமில்லாமல் சமாதான குறைவோடு இருக்கிறது என்றோ எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் தன்னுடைய இரகசியத்தில் தன்னுடைய இதயத்தில் இருக்கின்றதை அப்படியே அடக்கி வைத்து கொண்டிருந்தாள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்தவரை கைவிடப்பட்டவர்களை நம்முடைய தேவன் கைவிடுவதே இல்லை. புதிய ஏற்பாட்டிலும் கூட ஆண்டவர் இயேசு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நாயின் ஊர் விதவை போன்றவர்களெல்லாம் கடைசி அத்தியாயத்துக்குள் வந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார். 2 பேருக்கு மட்டுமல்ல, ஏராளமான பெண்மணிகள் ஆண்டவர் இயேசுவின் அற்புதத்தை கண்டு சமாதானத்தோടെ வாழ்ந்தவர்கள், சமாதானத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டவர்கள். இப்படி பரிசுத்த வேதாகமம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலும்
தேவ வைராக்கியமாய் பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தவர்களை கைவிட்டதே இல்லை. அதிலும் பெண்மணிகளை விதவைகளை கைவிட்டதே இல்லை. ஆண்டவர் இயேசுவும் அதேபோல புதிய ஏற்பாட்டிலே நாம் சுவிசேஷ பகுதிகளிலே வாசிக்கின்ற போது இப்படித்தான் பல பேருக்கு மறு வாழ்வு கொடுத்திருக்கிறார். முடிந்தது என்று சொன்னவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் திரும்பவும் பிரகாசமாய் வந்தது. தேவனை பற்றியும் தேவனுடைய வசனங்களை பற்றியும் சபையை பற்றியும் ஆத்துமாக்களை பற்றியும் மிகவும் பக்தி வைராக்கியமாய் வாழ்கின்றவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்பதை இந்த பெண்மணியின் வாழ்க்கையை மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். பெண்மணிகளாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம். கடன் பிரச்சனை, மற்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் முடிந்தது என்று நாம் முணுமுணுத்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் இருந்தால் அந்த நிலைமையை மாற்றி விடிந்தது என்றும் வெளிச்சம் உதித்தது என்றும் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆனால் அதற்கு காரணம் பக்தியும் வைராக்கியமும் தேவனுடைய அந்த ஒரு விசுவாசமும், தேவன் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மை நடத்தும். அப்படி நம்பிக்கையும் பக்தி வைராக்கியமும் நாம் வைக்கின்ற போது, அந்த பாதையிலே நாம் அடியெடுத்து வைக்கின்ற போது தேவன் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். முடிந்தது என்கின்ற வாழ்க்கை விடிந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.